ஒன்னே ஒண்ணுதான், நாம தொழுகை என்கிற பெயரால் அதனுடைய உயிரை விட்டு விட்டு சடங்கை பிடிச்சிருக்கோம். உயிர் என்னன்னு கண்டுபிடிங்க, உங்களுக்கு மன துன்பமே வர. எல்லாருமே தொழுகைங்கிறது ஒரு கடமை, அந்த கடமையை நம்ம முடிச்சாகணும். முடிக்கலாட்டி எல்லாம் கேள்வி கேட்பான், அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு பயந்து அப்படிதான் தொழுகையை வச்சிருக்கோம். நீங்க மட்டும் தொழுகையுடைய உயிரை கண்டுபிடிச்சு அதுக்கு உயிர் கொடுத்து பாருங்க. தொழுகைன்னு சொன்ன உடனே உங்களையும் அறியாம உங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி மலரும், ஒரு சந்தோஷம் வரும். பாங்கு சத்தம் கேட்ட உடனே அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம் என்கிற உணர்வு வரும். நான் தக்பீர் கட்டி நிக்கிற நேரத்தில் என் முகத்துக்கு முன்னாடி என் ரப்பு வந்து நிக்கிறான். அப்படி ரப்புல் ஆலமீன் முன்னாடி வந்து டைம் கொடுத்து நிக்கிறான். அந்த டைம் எனக்கு இனிமையா தெரியல, அது ஒரு பாரமா சுமையா தெரியுதுன்னா வேற ஒண்ணுமே இல்ல, தொழுகையுடைய உயிர் இல்லாத காரணத்தினால தான் இது. தொழுகையில உசுரை கொடுத்து பாருங்க, என்ன ஆகும் தெரியுமா? சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயம் 45வது வசனம், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டு நீங்க உதவி தேடுங்க. வஇன்னஹா லகபீரத்துன், அது பெரும் பாரமாக இருக்கிறது. இல்ல அலல் ஹாஷியின், குஷு உடையவர்களை தவிர மற்றவர்களுக்கு இது பாரம். குஷு அப்படின்னா சாதாரண பணிதல் இல்ல, நான் ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற ஒரு உணர்வோடு அல்லாஹ் முன்னாடி நிக்கணும். நீங்க குஷு ஓடி போய் நிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா சும்மா நான் தொலை போறேன்னு போய் நிக்க கூடாது. நான் என்னுடைய அடையாளம், என்னுடைய பெருமை, என்னுடைய கல்வி, என்னுடைய அதிகாரம், என்னை பற்றி எனக்குள்ள இருக்கிற எல்லா பிம்பங்களையும் உடைச்சி எரிஞ்சு நான் ஒண்ணுமே இல்ல ரப்பே, என்னால ஒண்ணுமே முடியாது அல்லாஹ், ஒன்ன தவிர, உன் ஆற்றலை தவிர, உன் கிருபையை தவிர, உன் இரக்கத்தை தவிர, உன் கருணையை தவிர நான் வாழ்வதற்கு, நான் செயல்படுவதற்கு, நான் முன்னேறுவதற்கு என்கிட்ட எந்த ஆற்றலும் இல்ல ரப்பே அப்படின்னு என்ன ஒட்டுமொத்தமா அல்லாஹ்வுக்கு முன்னாடி சரணடைய வைக்கிறல்ல, அந்த சரணடைகிற மன உணர்வுக்கு பேரு குஷு. நீங்களும் குர்ஆன் காலேஜில் நடக்கக்கூடிய ஆன்லைன் வகுப்புகளில் கலந்து கொள்ள விரும்புகிறீர்களா? இப்போதே ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொண்டு கட்டண விவரங்களையும்